நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் 4வது மாதம் காலை 7 மணி ஆலயத்துக்கு சென்றவர்கள் இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்க இருக்கலாம்ப்பா, எல்லாரும் உங்கள் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறப்பா. 3 மாதத்தையும் நீர் நடத்தி தந்தீர். குறைவுகள் உண்டு, நிறைவுகள் உண்டு, பலகீனங்கள் உண்டு, கட்டுகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் 3 மாதத்திலையும் எங்களை போஷித்தீர், நடத்தினீர். ஒரு குறை வைக்கலப்பா. இந்த ஏப்ரல் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவர் தாமே உங்கள் துக்கங்களை பாடுகளை சுமந்து கொண்டார். இந்த லெந்து காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீரப்பா. இந்த லெந்து நாளில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய வெள்ளி, அடுத்தாப்புல உயிர்த்தெழுந்த ஈஸ்டர், அந்த நாட்கள் வருகிறது ராஜா. இந்த நாளின் வாக்குத்தத்த செய்தி நடந்து கொண்டு இருந்தாலும், பேசிக்கொண்டு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தை அவங்களுக்குள்ள கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதத்திலும் தேவனுடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். நடத்தும்
பாடினோம், இப்போ ஆராதிக்க போகிறோம். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் இந்த புதிய மாதத்துக்கு நிறைய ஜெபம் தேவை, வசனம் தேவை, அதே போல் ஆராதனை தேவை. ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த மத்தியில் அசைவாடுவார். நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ ஆராதிக்க போகிறோம். தயவு செய்து நீங்கள் அந்தந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் பிள்ளைகள் பரிசு எழுதுகிற மாதம், நிறைய ரிசல்ட்டு, புதிய வாசல் திறக்கப்படணும். இதுக்கு ஜெபம் உறுதுணை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இருந்த இடத்துல கண்களை மூடி ஆமென். இதுல எந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில சுமந்தார், சிலுவையில தொங்கினார், சிலுவையில இரத்தத்தை சிந்தினார், சிலுவையிலே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதெல்லாவற்றையும் சொந்தைக்குள்ள கொண்டு வந்து இந்த காலை வேளையில எனக்காக சிலுவையில தொங்கினவரை நான் நினைத்து ஆராதிக்கிறப்பான்னு சொல்லி அன்வரை பார்த்து நான் பாடுவேன். இங்கு போகிறேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து இங்கு போகிறேன் அப்படியே உணர்ந்து சொல்லுவாண்டவரே, இயேசு தெய்வமே, எனக்காக சிலுவை சுமந்தவரே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆறு சிலுவையோ என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ, உள்ளம் உடைந்ததோ உன் பாவ சேற்றினார், உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். இங்கு போகிறேன் எனக்காகதான் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததால் உங்க சிரசில் நாங்க முள்மூடி சூட்டினேன் ஆண்டவரே என்று சொன்னோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், சிந்தனைகள் என் வாழ்க்கையில காணப்படுமானால் அதையெல்லாம் இந்த நேரத்தில் எடுத்து போடும் என்று சொல்லி ஆண்டவரத்துல நம்ம கேட்போமா? பெருமை, கோபம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில வரும் பொழுது, எங்க சரீரத்திலிருந்து வெளிப்படும் பொழுது ஆண்டவரே, கோபத்தினால எரிச்சலினால உங்க கண்ணத்தை நாங்க அறையிக்கிறதுக்கு ஆண்டவரே அது சமானமா இருந்ததுப்பா, அது சமானமா இருந்தது ஆண்டவரே. தகப்பனே, எங்கிட்ட இருக்கக்கூடிய பாவம், எங்கிட்ட இருக்கக்கூடிய பெருமை, எங்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல் எல்லாம் அந்த பாடலை பாடும்போது ஆண்டவரே என்னை விட்டு அகற்றி கொடுங்கம்மா என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். பெருமை கோபத்தால் உங்கள் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உம்
புறப்பட்டிருக்க ஆண்டவரே. எத்தனை பேரை நாங்க குற்றம் சாட்டி இருக்கோம், எத்தனை பொய் சொல்லி இருக்கோம், எத்தனை பேர் மனம் உடைந்து போகும்படியான வார்த்தைகளை நம்ம பேசி இருக்கோம். இதையெல்லாம் ஆண்டவருக்கு கீழே நின்று அந்த சேவகர்கள் கசப்பு கலந்து காடியை குடித்ததற்கு சமமாய் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம சரீரத்துல இடைபடுகிறது. இதெல்லாம் இந்த நாளில் என்னை விட்டு அகற்றப்படட்டும். பொய் உதடுகள் என்னை விட்டு நீங்கட்டும். அசுத்த பேச்சுகள் என் நாவை விட்டு வெளியேறட்டும். நாவை கிரியைகள் எல்லாம் வெளியேறட்டும்பா. தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுப்பா, என்னுடைய சிந்தனையில ஒரு பரிசுத்தத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். என்னுடைய நாவில ஒரு பரிசுத்தத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். தீய சிந்தனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். பெருமையான பேச்சுக்களை எல்லாம் எடுத்து போட்டதற்காக நன்றி சொல்லுவோம். பொறாமை எல்லாம் எடுத்து போட்டதற்காக நன்றி சொல்லுவோம். பாவத்தை எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீங்க சிந்தின இரத்தத்தினால எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த பாவங்கள், அந்த குற்றங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல இயேசு என் பாவத்தை மன்னித்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், என் ஆவியில விடுதலை கொடுத்தார், என் சரீரத்தில விடுதலை கொடுத்தார். இப்பொழுது இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சந்தோஷத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், கையை தட்டி குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே சந்தோஷத்தோடு இயேசு என் பாவத்தை மன்னித்தார். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரை திருப்பாதத்தில் சொல்லுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது, இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது,
உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பாவத்தை மன்னிச்சிட்டீங்கப்பா. சந்தோஷமா நாங்க அறிக்கையிட்டுட்டோம் ஆண்டவரே. எக்கால சத்தத்தினுடைய துணை ஆண்டவரே, இந்த காலைவெளியில எங்க செவிகள் கேட்பதற்குண்டான பரிசுத்தத்தை எங்களுக்கு தந்துட்டீங்கப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இருக்கிற இடத்துல எல்லாரும் செய்யுங்க. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பாவங்களை சுமந்து பலியான நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமை செலுத்துகிறோம். சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 Thank you, Jesus. எல்லாம் பாடினோம், கொஞ்ச நேரம் ஆராதித்தோம். இப்பொழுது உடைய வாக்குத்தத்த வார்த்தை எங்களுக்குள் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3வது மாத வாக்குத்தத்தை கேட்டிருந்தீங்க. அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததுன்னு நான் போன இடத்துல கடந்த நாளில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் புது புது கனிகளை வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் கொடுத்தது போல ஒவ்வொரு மாத வாக்குத்தத்த செய்தியும் கிருபை வாசல் சோஸ்வா டிவி இணைஞ்சு பிள்ளைகளாக இணைஞ்சு இதை நடத்துகிறோம். தயவுசெய்து மற்றவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். அப்படியே தலைவணங்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதம் என் கையில் 30 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்குப்பா. இந்த நாட்களில் நீர் என்ன வார்த்தை, புதிய மாதம் என்ன நடக்கும், எது நடக்காது எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் பரம தகப்பனுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்படி புதிய வார்த்தை கொடுத்து எங்களை செழிப்பாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும்போது யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23, 24, 25. அதாவது இதில் என்ன வருது நான் முன்னக்கட்டியே சொல்லியிருந்தேன். மோசே ஜனங்களை கூட்டி கொண்டு போகிறான். ஒரு இடத்துல தண்ணி இல்லை. அது ரொம்ப ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு தண்ணி பார்த்து குடிக்காங்க. அது மாறா என்கிற இடம். கசப்பாக இருந்துச்சு. அவங்களால குடிக்க முடியல. அவங்க மோசையை பார்த்து அழுதாங்க, கசப்பான நீரூற்றில் கொண்டாந்து விட்டுட்டீங்களேன்னு சொல்லி. மோசே ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான். இப்போ தங்கச்சி வாசிப்பா. யாத்திராகமம் 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது.
அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வந்திருக்கோம். இந்த 3 மாதமும் நல்ல செய்தியே கேட்கல, செய்தி தான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஏப்ரல் மாதம் மாறாவா இருக்குமா? கசப்பான நாட்களா? துக்கமான செய்தியா? சரீரத்தில் பலகீனங்கள், கேட்குற செய்தியெல்லாம் ஆபத்தான செய்திகள். கொரோனாவை விட பயங்கரமாக இன்னைக்கு கேன்சர் அட்டாக் பரவி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புதிய மாதத்துக்கு வந்திருக்கோம். அதான் அந்த மாறாவுக்கு அவர்கள் வந்தபோது அது அவங்களால குடிக்க முடியல. அவங்க மோசேட்ட முறையிடுறாங்க. மோசே, அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், எப்படி பண தேவைகள் சந்திக்கப்படும். ஏப்ரல் மாதம் நிறைய வீடுகள், இந்த ஊழியத்தில் சோஸ்பா டிவியில் இணைஞ்சிருக்கேன், கிருபை வாசலையும் ஒரு நாளைக்கு எப்படியாவது 4-5 பேராவது வருவாங்க. வந்து பண தேவைகள், அவங்க வியாதி கஷ்டங்கள், வீட்டுக்குள்ளே குடி சண்டை பிரச்சனை, பிரிஞ்சு போன குடும்பங்கள் நிறையா. என்னத்தை குடிப்போம், எப்படி வாழ்வோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல இன்னைக்கு முறுமுறுப்பான நாட்களில் தான் இருக்கும். அடுத்த வசனம் வாசிமா. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆமென். மோசே தான் இஷ்டப்படி அவங்கள திட்டலை. என்ன திட்டுதீங்க, கசப்பான நீரால் குடிங்க, தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லலை. உடனே அது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பேசலை, உடனே கூப்பிடுதான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்லான்னு பாருங்க. அப்பொழுது மோசே ஒரு மரத்தை, இந்த லெந்து நாளில் சிலுவை ஒரு மரம், அந்த சிலுவை மரத்தை தான் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். சிலுவை, சிலுவைன்னு சொன்னாலே இரத்தம் சிந்துதல், பாடுகள். ஆண்டவர் அந்த மரத்தை காமிச்சு மோசையை அதை வெட்டி அந்த தண்ணியில் போடு, அந்த கசப்பு மதுரமாய் மாறும். தண்ணியே வெட்டி அந்த கசப்பான மாறாவில் போட சொல்றார் தண்ணீரில். அது என்ன ஆயிற்று, அதை வாசிமா. அதை கர்த்தர் அந்த மரத்தை, மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. ஆமே. அதை வெட்டி போடும்போது தான் அந்த மரம் தண்ணீர் இனிப்பாக மாறுது, குடிக்கிற தண்ணியாய் மாறிடுது. நம்முடைய வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் உண்டு. இந்த புதிய மாதத்திலேயாவது எனக்கு ஒரு மாற்றம் தர மாட்டாரா? அவங்க மோசேட்ட கதறினாங்க, நம்ம இயேசுட்ட நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய கசப்பான அனுபவங்கள் உண்டு. ஊழியத்திலனாலும் சரி, எல்லாவற்றிலும். செவிக்க ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துலையும் நிறைய பாடுகளை தான் பார்க்கேன். யாரை சந்தித்தாலும் 2025 பிறந்த பிறகு எங்குமே சந்தோஷம் இல்லாத நாட்கள். ஆனால் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறார், கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறவர். நகோமி கசப்பானவளாக இருந்தா, மாறாவா இருந்தா. ஆனால் நகோமியைத்தான் ஆண்டவர் அவர் சந்ததியில் தான் ரூத்துவை கொடுத்து ஒரு இயேசு சுவாம், அதை பார்த்தீங்கன்னா இயேசு அவங்க சந்ததியில் தான் பிறக்கார். மாறா என்னை நகோமி கசப்பு என்று அவளை தான் ஆண்டவர் ஒரு சந்தோஷமான, அவள் பைபிளில் நிறைய இடத்துல வாரா, ரூத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். கடந்த நாளில் சகோதரி வந்து சாட்சி கொடுத்தாங்க. ஜனவரியிலிருந்தே சோஸ்வா டிவி மூலம் வாக்குத்தத்த செய்தி மாத்திரமல்ல, நிறைய செய்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவள் வாழ்க்கையில் ஒரு பலகீனம் இல்லாத அந்த சகோதரிக்கு திடீர்னு ஒரு பலகீனம், கேன்சர். அவங்க ஃபோன் பண்ணாங்க. அந்த ஜனவரி மாதம் நம்ம வாக்குத்தத்த செய்தியில் ஒரு டாக்டர் அம்மாவுக்கு கேன்சர் வந்து மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. உயிர் பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று சாட்சியாக சொல்லியிருந்தேன். கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அந்த நேரம் அந்த சகோதரி ஆண்டவர் முகத்தை தரிசிச்சிருக்காங்க.
அந்த முற்றின நிலைமையில் உடம்பெல்லாம் பரவின சூழ்நிலையில் ஆண்டவர் முகத்தை அவங்க தரிசிக்கும் போது அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஆண்டவர் பேசியிருக்கார், நீ உயிரோடு பிழைப்ப, 3 அற்புதம் உன் போல நடக்கும். ஒரு பெரிய கேன்சருக்காகவே ஆஸ்பத்திரி திறப்ப, ஒரு பெரிய ஆலயம் உன் மூலம் கட்டப்படும், நிறைய இடத்துக்கு தேசத்துக்கெல்லாம் உன்னை அழைத்து செல்வேன். இது அந்த சகோதரி கேட்டாங்க. அந்த சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த சகோதரி ஆண்டவர் முகத்தை பார்க்கும்போதே உடம்பு முழுவதும் பரவி இருந்த அந்த வியாதி மறைஞ்சது மாத்திரமல்ல, அந்த 3 வார்த்தையும் நிலைவரப்படுத்தினார். இந்த செய்தி அந்த ஜனவரி மாத வாக்குத்தத்த செய்தியில் அந்த சகோதரிக்கு கேட்டு அந்த சகோதரி கடந்த நாள் வந்து சாட்சி சொன்னாங்க, ஏசு எனக்கு முற்றிலுமாய் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு கிருமி கூட அவங்களுக்கு இல்லையா. அல்லேலூயா. பாருங்க, மாறாவின் கசப்பு மதுரமாய் மாற்று. அதே போல் அந்த வாழ்க்கையில் ஏப்ரல் 1 இல்லை, ஒன்றுமே இல்லாத இல்லை. ரோமர் 4 சொல்லியிருக்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவராய் அழைக்கிற தேவன். ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இருக்கிறவராய் அழைப்பேன். இந்த லெந்து நாட்களில் கிருபை வாசலில் வாரம் தான் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு காலம் இல்லாத அளவுக்கு நானும் 30 வருஷம் அந்த ஊழியத்தை செய்தேன். லெந்து நாட்களில் சர்ச்சுக்கு போகிறவங்க இருப்பாங்க, பயங்கர வெயில் உஷ்ணம், வர முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த லெந்து நாட்கள் 3 வாரம் முடிஞ்சிட்டு ஜனங்கள் இங்கே மாத்திரமல்ல வீட்டுக்கு அந்த ஆத்துமாக்களை பார்க்கும்போது எனக்கு இசப்பா, இந்த ஊழியத்தில் லெந்து நாட்களில் ஆத்துமாக்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் எப்போதும் போல இந்த கசப்பெல்லாம் மாற்றி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஆத்துமாக்கள் சந்திக்கப்படணும், அந்த ஆத்துமாக்கள் தொடப்படணும், இங்கே வர்றவங்க ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிதான், அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல் ஒரு காரியத்தை காலையில் வாக்குத்தத்த செய்திக்காக கேட்கும்போது ஆண்டவர் பேசினார். எதிர்பாராததை நீ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த மாதத்தில் நடந்துரும், இந்த மாதத்தில் நடந்துரும், இந்த மாதம் எப்படியாவது ஆண்டவர் எனக்கு செவி கொடுப்பார். அது வியாதியாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆவியானவர் நீ காலையில் என்னோடு பேசின காரியம் எத்தனையோ காலமாக நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறத இன்றைக்கு அதை எழுதியிருக்கேன் பாருங்க. ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய், எதிர்பாராத நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற காரியத்தை எதிர்பாராத இந்த மாதத்தில் அவரே செய்து உனக்கு முடிக்கிறார். காலையில் ஆவியான பேசினார். இதுக்குள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? எத்தனையோ வருஷமாக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும், எங்கேருந்து வராது, பரலோகத்திலேருந்து வருது. எதிர்பாராத நேரம், அது கோடி பணமாக இருக்கலாம், கோடி தேவைகளாக இருக்கலாம், ஜீசஸ்க்கு அதுக்கு லேசான காரியம். இதை தான் ஆண்டவர் உணர்த்தினார். அதுபோல் கடந்த நாளில் நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் ஜனங்கள் நிறைய பேர் இதிலிருந்து நாளில் ரட்சிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிற நம்ம, ஈஸ்டர் வருது, அந்த நாளில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா, அநேக ஆத்துமாக்களை உயிர்த்தெழ வைக்க போகிறார். பாவத்தில் மரித்து, சாபத்தில் மரித்து, வியாதியில் மரித்திருக்கிற ஆத்துமாக்களை உயிரோடு எழுப்ப போகிறார். வாசிமா எஸ்ரா 10:1. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், சபை, சிறியோர், பெரியோர், வாலிபர் சபைக்கு கூடி வந்து அழுதார்கள். நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. எனக்கு அன்றைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது
எஸ்ரா 10:1 எடுத்து வாசின்னு சொன்னார். சபை இன்னைக்கு பெருக போகுது, ஜனங்களை கொண்டு வர போறார். இயேசுதான் தெய்வம் என்று முழங்க போகிறார். கடைசி நாட்கள்ல ஒரு மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அப்படியே கண்ணை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு சிலுவை மரம் மோசேக்கு காண்பித்து அந்த கொப்பை வெட்டி போடு, அந்த தண்ணீர் மதுரமாய், அன்றைக்கு மன்னாவை தேநீட்ட பணிகரமாய் ருசியாய் மாற்றினேர். கானாவூர் கல்யாணத்தில் வெறும் தண்ணீர் தான், அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாறிடுச்சு. இன்றைக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையிலும் இதெல்லாம் வேதனை தருகிற காரியமாக இருக்கோப்பா, அத்தனையும் இந்த கசப்பான காரியங்கள், வாழவே வேண்டான்னு சொல்லுகிற காரியங்கள், இதிலெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காங்களப்பா. கண்ணீரை தொடை, கவலைகளை மாற்றும். சோஸ்வா டிவி உலகமெல்லாம் பரவி போகுதுப்பா. ஒரே எதிர்பார்ப்பு எங்களுக்கு இதுதான்ப்பா, ஆத்துமாக்கள் மட்டும்தான். நடத்துகிற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் காணட்டும். கேட்குற பிள்ளைகளுக்கும் இந்த புதிய மாதத்தில் புதிய புதிய காரியத்தை செய்யும். எத்தனை பலகீனங்களோடு, எத்தனை வேதனையோடு ஒரு சகோதரன் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்கப்பா, முடக்கு வாதத்தால் நடக்க முடியலை. இந்த புதிய மாதத்தில் அது நடக்கிறதுக்கு நீ பலன் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நிறைய ஃபோன்கால், நிறைய சாட்சிகள், அத்தனையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். அல்லேலூயா. கிருபையின் வாசலில்
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.